ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய வீடியோ ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் வீடியோ. ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் வீடியோ நிறைய பார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். 4 to 5 பார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் வீடியோ. வெறும் ப்ரீவியஸ் இயர் கொஷினாக இல்லாமல் அது ரிலேட்டடாக நான் சொல்ல போகிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு கொஷின் போயிடலாம். கேரளாவில் முதலில் ரப்பர் தோட்டம் உருவாக்கப்பட்டது. எப்போ ரப்பர் தோட்டம் உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. இதுக்கான சரியான விடை 1902 அப்படிங்கிறது சரியான விடை. ஓகே, 1902. இது எந்த பகுதி பாடப்பகுதி அப்படின்னா, பொதுவாகவே நம்ம பார்த்த எல்லா கொஷின்லையுமே மேக்ஸிமம் ஆஃப் ஜியாகிரஃபி கொஷின் 10th இருந்து தான் நிறைய எடுத்திருக்காங்க. அதனால தான் நம்ம இந்த கொஷின் ஆன்சர் வீடியோவோடு சேர்த்து பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் வித் புக் பேக் ஆன்சர்ஸோடு அந்த வீடியோவும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் 10th ஜியாகிரஃபி ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிங்க, சரியா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? இது வந்து ரப்பர் தோட்டம் பற்றின பாடம்லாம் தமிழ்நாடு இயற்கை காலநிலை தாவரங்கள் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு இயற்கை வளத்தை பற்றி, இந்தியாவுடைய இயற்கை வளத்தை பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க. அதில் உள்ள ஒரு பாடத்திலிருந்து எடுக்கப்பட்ட கேள்வி தான் இந்த கேள்வி. ரெண்டாவது கேள்வி போயிடலாமா? இவற்றில் எவை யுனெஸ்கோவின் மனித உயிர்கோள காப்பக திட்டத்தில் சேர்க்கப்படவில்லை அப்படின்னு. அதாவது என்ன அப்படின்னாப்பா, நம்ம மொத்த மனித உயிர்கோள காப்பகங்கள் வந்து மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18, சரியா? இந்த 18ல் யுனெஸ்கோவால் மனித உயிர்கோள காப்பக திட்டத்தில் சேர்க்கப்பட்டது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11, சரியா? இதெல்லாம் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே மேம், இது தெரிஞ்சாச்சு. இதில் எதை வந்து சேர்க்கலை அப்படின்னா பனிப்பாலைவனம் ஹிமாச்சல பிரதேசங்கிறது சேர்க்கப்படலை, சரியா? ஓகே, அதாவது மொத்த பாதுகாக்கப்பட்ட உயிர்கோள காப்பகங்களினுடைய எண்ணிக்கை வந்து 18. அதில் வந்து யுனெஸ்கோவால் பாதுகாக்கப்பட்டது வந்து 11. ஓகே, இதில் இந்த மன்னார் வளைகுடா எங்கே இருக்குது அப்படின்னா, மன்னார் வளைகுடாங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது. நான் ஏற்கனவே சொன்னேன், மன்னர்கள் அதிகமாக ஆட்சி செய்தது எங்கே அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் தான். அதனால் வந்து என்ன பண்ணுங்கள், மன்னர் அப்படின்னா தமிழ்நாடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பெருநிக்கோபாருக்கு நமக்கு கொஸ்டின்ல ஆன்சர் இருக்கு, நிக்கோபார். ஸோ இது வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் தீவுகள், சரியா? அடுத்து நந்தாதேவிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டில் இருக்குது. நந்தாதேவிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா உத்தரகாண்டில் இருக்குது, சரியா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் 10th ஜியாகிரஃபியில் தான் இருக்குது. பாக்ஸ் இன்ஃபர்மேஷன்லையும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, சரியா? பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். வெப்பநிலையானது ஒரு பொருளில் உள்ள அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் எவ்வளவு வேகத்தில் இயக்குகிறது அல்லது அதிர்கிறது? காரணம், வெப்பநிலையானது மூலக்கூறுகளின் மொத்த இயக்க ஆற்றலை பொறுத்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா நமக்கு வெப்பம்ங்கிற பாடம் 6th இருக்குது, 7th இருக்குது, 8th இருக்குது. அதில் தான் கொடுத்துருக்காங்க. வெப்பநிலையானது மொத்த இயக்க ஆற்றல் வராது, மொத்த இயக்க ஆற்றலை குறிக்காது. அது வந்து அந்த நேரத்தில் அது எவ்வளோ இயங்குதோ அதை மட்டும் தான் குறிக்கும். ஸோ இந்த கேள்விக்கான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூற்று சரி, காரணம் தவறு. அடுத்த கொஸ்டின் போகலாமா? தமிழகத்தில் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் சூரிய ஒளி மின்சக்தி திட்டமானது உலகின் மிகப்பெரிய சூரிய ஒளி மின்சக்தி திட்டத்தில் ஒன்றாகும். காரணம், இதன் நிறுவப்பட்ட திறன் 648 மெகாவாட் ஆகும். அதே மாதிரி இந்த சூரிய ஒளி திட்டம், காற்றாலை மின் திட்டம், இப்போ இந்த வீடியோக்கு அடுத்தே வந்து உங்களுக்கு ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன் பாருங்கள். அதெல்லாம் ஃபுல்லாகவே வந்து சூரிய ஒளி, காற்றாலை, நீர்மின் சக்தி அந்த மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான பகுதி, இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுக்கோங்க. இப்போ இந்த கேள்விக்கு வரலாம். தமிழகத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கமுதி சூரிய ஒளி மின்சக்தி திட்டமானது உலகின் மிகப்பெரிய சூரிய ஒளி மின்சக்தி திட்டத்தில் ஒன்று, சரி. இது நிறுவப்பட்ட திறன் 648. கூற்று மற்றும் காரணம் சரி, கூற்றுக்கான விளக்கணம் சரிதான், சரியா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? வேலூர் புரட்சி கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் சரியானவற்றை தேர்வு செய்க. வேலூர் புரட்சி 1801 ஜூன் 10 நடைபெற்றது. தப்பு. எப்போ நடைபெற்றிருக்கோம் அப்படின்னா 1801ங்கிறது சரியானது தான், ஜூலை 10 நடந்திருக்கும், சரியா? ஓகே, இது எந்த பகுதியில் இருக்குது மேம் அப்படின்னா இந்த பகுதி வந்து 2 இதில் இருக்குப்பா. 8th ஹிஸ்ட்ரியிலே இருக்குது, 10th ஹிஸ்ட்ரியிலே இருக்குது. ஆனால் 10th ஹிஸ்ட்ரியில் வந்து நமக்கு ஈஸியாக படிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த 8th ஹிஸ்ட்ரி வந்து சம்வேர் யூ வில் கெட் போர் டு ஸ்டடி. நீங்கள் 10th ஹிஸ்ட்ரி படிங்க, ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கொஞ்சம் ஸ்டோரி ரிலேட்டடாக இருக்கும். ஆக்சுவலாக அந்த ஸ்டோரி எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1801 ஜூலை 10 இந்த புரட்சி ஆரம்பிக்கும். இது நடைபெறதுக்கு ஒரு முக்கிய காரணம், எல்லாத்துலேயும் காரணம்னு ஒரு ஆள் இருப்பாங்க இல்லையா? அது யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் ஜான் கிரெடாக் அப்படிங்கிறவர். சர் ஜான்
கிரெடாக் அவர் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா இதுக்கான முக்கிய காரணகர்த்தாவாக இருப்பார். சர் ஜான் கிரெடாக் அப்படிங்கிறவர் முக்கிய காரணமாக இருப்பார். அதே மாதிரி இந்த புரட்சியெல்லாம் எதுக்கு ஏற்படும் தெரியுமாப்பா? அதாவது புதுசாக இராணுவ விதிகளை அறிமுகப்படுத்துவாங்க. அப்போ இந்த வேலூர் புரட்சியில் முக்கியமான இராணுவ விதிகளை யார் ஏற்படுத்துவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்னியோன்னு ஒருத்தர் இருப்பார். அவர் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா புதுசாக வந்து என்ன பண்ணுவார், இராணுவ விதிகளை வந்து அறிமுகப்படுத்துவார். அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா விலங்கால் செய்யப்பட்ட தலைப்பாகை. இது வந்து ஜென்ரலாக ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்கிறேன், ஏன்னா அந்த கொஸ்டின் பார்க்குறோம்ல அதனால். என்ன அப்படின்னா விலங்குகளால் செய்யப்பட்ட தலைப்பாகையை வந்து நம்ம படைத்தலைவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்து நீங்கள் போட்டுக்கணும்னு சொல்லி கம்பல் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இங்கே என்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னா பொதுவாகவே நம்மளுடைய இந்துக்கள் வந்து பசுவை வந்து தெய்வமாக கும்பிடுவாங்க. இது வந்து அவங்களுடைய சமய கோட்பாடுகளுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து தான் இந்த பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி இதில் எல்லாரும் பங்கெடுத்துக்கிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா பங்கெடுத்துக்குவாங்க. ஆனால் யார் முதல்ல கழகத்தில் ஈடுபடுவா அப்படின்னா முதல் மற்றும் இரண்டாம் பிரிவை சார்ந்தவர்கள். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் மற்றும் 23ஆம் பிரிவை சார்ந்தவர்கள் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கழகத்தில் ஈடுபடுவாங்க. சரி, இந்த கழகத்தில் ஈடுபடுறாங்க இல்லையா, அப்போ இந்த காவல் படையில் ஒருத்தர் இருப்பார். அவர் பேர் என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்னல் அப்படின்னு. காவல் படையில் ஒருத்தர் இருப்பார். அவர் பேர் வந்து கர்னல் அல்கோட் அப்படிங்கிறவர். அவர் தான் இருப்பார். கர்னல் பேன்கோட்னு ஒருத்தர் இருப்பார். இதில் வந்து என்ன அப்படின்னா இவங்க வந்து இந்த தலைப்பாகையெல்லாம் போட சொல்லி மக்களை வந்து ரொம்ப வந்து கட்டாயப்படுத்துவாங்க. ஸோ புரட்சி வெடிக்கும். இந்த புரட்சியில் மொத்தம் எத்தனை பேர் இறந்து போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 பேர் இறந்து போவாங்க. இது ரொம்ப முக்கியம். வேலூர் புரட்சியில் எத்தனை பேர் இறந்து போவாங்க அப்படின்னா 12 பேர் வந்து இறந்து போவாங்க. இதில் வந்து இந்த வேலூர் புரட்சி இருக்கு இல்லையா, இந்த வேலூர் புரட்சியின் போது தலைமை யார் இருக்கும் அப்படின்னா வில்லியம் பெண்டிங் பிரபு தான் சென்னையில் வந்து ஆளுநராக இருப்பார். அதுக்கப்புறம் அடுத்து பாருங்க, வேலூர் கழகத்தை அடக்கியவர் மேஜர் கூட்ஸ் அப்படிங்கிறவர் குதிரை அந்த கழகத்தை அடக்கியவர் கிடையாது. இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த வேலூர் புரட்சியின் போது ஆற்காட்டில் குதிரைப்படை தளபதியாக இருந்த கில்லஸ்பிக்கு வந்து கொடுப்பாரு. கில்லஸ்பிக்கு வந்து தகவல் கொடுத்ததா யார் அப்படின்னா இந்த மேஜர் கூட்ஸ் அப்படிங்கிறவர். இந்த மேஜர் கூட்ஸுங்கிறவர் வேலூர் கழகத்தை அடக்குனவர் கிடையாது. அந்த குதிரைப்படை தளபதிக்கு இப்படிலாம் சண்டை நடக்குன்னு சொன்னவர். ஆக்சுவலாக வேலூர் கழகத்தை அடக்குனவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்னல் கில்லஸ்பி அப்படிங்கிறவங்க. யார் அடக்கியிருப்பா அப்படின்னா கர்னல் கில்லஸ்பி அப்படிங்கிறவங்க. கர்னல் கில்லஸ்பி தான் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா இதை வந்து என்ன பண்ணியிருப்பாரு, அடக்கியிருப்பார். இது வந்து வேலூர் புரட்சி பற்றி ரொம்ப சிம்பிளானது. அதாவது என்ன அப்படின்னா வேலூர் புரட்சி வந்து 1801 ஜூலை 10 நடக்கும். இதுக்கான மெயின் காரணகர்த்தா யார் அப்படின்னா கிரெடாக் அப்படிங்கிறவர் தான் ஒரு உந்து சக்தியாக இருப்பார். அதுக்கப்புறம் யாருன்னா அக்னியூன்னு என்ன பண்ணுவாருன்னா நிறைய நடைமுறைகளை கொண்டு வருவாங்க. அதில் முக்கியமானது விலங்கு தொழிலால் செய்யப்பட்ட தலைப்பாகை. இதை போடுங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த முதல் படை மற்றும் 23ஆம் படையில் இருக்கிறவங்க வீரர்கள் வந்து என்ன பண்ணிடுவாங்க, போரை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸ்டார்ட் பண்ணி 12 வீரர்களை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கொல்லுவாங்க. அந்த போர் நடக்குதுங்கிற இன்ஃபர்மேஷனை வந்து குதிரை படை தளபதிக்கு சொன்னவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேஜர் கூட்ஸ். ஆனால் இந்த போரை வந்து கரெக்டாக அடக்குனவர் யார் அப்படின்னா கர்னல் கில்லஸ்பி. சரியா? அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் பி 2, 3 சரி. சரியா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? திணைப்பயிர்களின் தேசிய ஆண்டாக இந்தியா எந்த ஆண்டை அறிவித்தது? 2018ஆம் ஆண்டு. 2018 தான் திணைப்பயிர்களின் தேசிய ஆண்டா வந்து அறிவிச்சது. சரி, தேசிய ஆண்டா அறிவிச்சது சரி. எந்த அமைப்புன்னு ஒன்று இருக்குல்ல, அதாவது எல்லாத்துக்குமே வந்து ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் தானே அறிவிச்சிருக்கோம் நம்மளுடைய இந்த பர்டிகுலர் திங்ஸ். அதாவது 2018 திணைப்பயிர்களின் தேசிய ஆண்டா வந்து இந்திய ஆண்டா அது வந்து என்ன அப்படின்னா இந்தியாவில் உள்ள தமிழ்நாடு உணவு தொழில் கழகம் அப்படிங்கிறது தான். தமிழ்நாடு உணவு தொழில் கழகம் தான் திணைப்பயிர்களினுடைய ஆண்டை வந்து தேசிய ஆண்டா அறிவிச்சிருக்கு. சரி, அடுத்த கொஸ்டின் போலாமா? எந்த வயது குழுவினர் உலகளவில் சாலை விபத்தில் அதிக அளவு இறக்கின்றனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 முதல் 29 வயதினர். இதெல்லாம் 7th இருக்கக்கூடிய பாடம். அடுத்த கேள்வி, சோளம் எந்த நாட்டின் பூர்வீக பயிர் அப்படின்னா ஆப்பிரிக்கா அப்படிங்கிறது. இதெல்லாம் எல்லாமே 10th ஜியாகிரபியில் தான் இருக்குது. ஒன்ஸ் ரீட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். சோளம் எந்த நாட்டின் பூர்வீக பயிர்? ஆப்பிரிக்கா. அடுத்து, டெல்லி செங்கோட்டையில் 15/8/1947ஆம் ஆண்டு ஏற்றப்பட்ட தேசிய கொடி பொழுது எங்கு பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா புனித ஜார்ஜ் கோட்டை சென்னையில் வைக்கப்பட்டிருக்கு. அது மாதிரி இந்த தேசிய கொடி எங்கே வச்சு நெஞ்சாங்கன்னா வேலூரில் உள்ள குடியாத்தம் பகுதியில் தானே நெஞ்சாங்க. அந்த முதல்ல ஏற்றப்பட்ட தேசிய கொடி எங்கே வச்சுருக்காங்கன்னா புனித ஜார்ஜ் கோட்டை சென்னையில். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம்.
டி ஆக்சிரிபோ நியூக்ளிக் அமிலம் காணப்படாத செல் நுண்ணுறுப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ங்கிறது மட்டும் வராது. நியூக்ளியஸில் இருக்கும், மைட்ரோகான்டீரியாவில் இருக்கும், குளோரோஃபிளாஸ்டில் இருக்கும். ஓகேயா? அடுத்த கொஸ்டின், அவினா விதை முளைத்தலில் வரிசை கிரமமான சோதனைகளை செய்து முளைக்கருத்தில் ஆக்சின் உள்ளது எனது நிரூபணம் செய்த உயிரியல் அறிஞர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஸ் வால்ட்மேன் வென்ட் அப்படிங்கிறவர். யார்? ஃப்ரிட்ஸ் வால்ட்மேன் வென்ட் அப்படிங்கிறவர். இந்த பயாலஜி கொஷின்ஸ் எல்லாமே வந்து என்னென்னா எல்லாமே பாக்ஸில் இருந்து தான் நிறைய எடுத்திருக்காங்கப்பா. பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் ட்ரை டு கிவ் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள். ஓகே, ஏன்னா சோஷியல் கொடுத்துட்ருக்கோம், பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் போகலாமா? லேமினரின் ஸ்டார்ச் காணப்படும் பாசி எந்த பாசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழுப்பு நிற பாசி தான் காணப்படும். லேமினரின் ஸ்டார்ச் காணப்படும் பாசி எந்த பாசி? பழுப்பு பாசி. அடுத்து அனிமோகோரி நடைபெறும் தாவரம் எது அப்படின்னா ட்ரைடாக்ஸ் அப்படிங்கிற ஒரு தாவரத்தில் தான் எது நடைபெறும்னா அனிமோகோரி நடைபெறும். அடுத்து பொருந்தாததை தேர்வு செய்க அப்படின்னா இதில் வந்து லாம்ப்ரே அப்படிங்கிறது இதெல்லாம் மீன்கள் வகையில் இருக்கும், அந்த ஒரு வகை விருந்தை சார்ந்ததாக இருக்கும். இதில் லாம்ப்ரேங்கிறதா பொருந்தாதது. அடுத்த கொஸ்டின் போகலாம் பாருங்க. எலும்பு தசை, மென் தசை, இதய தசை, இருதய தசை. இதுக்கான ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி என்பது மிகவும் சரியான விடை. எலும்பு தசை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சீரா சுருக்க கூசுகிறது. சரியா? எலும்பு தசை எலும்பு தசைங்கிறது கால்களில் உள்ள தசை, காலில் எலும்பு இருக்கு இல்லையா அது. அடுத்து மென் தசை அப்படிங்கிறது உணவு குழல் தசை, ரொம்ப மென்மையாக இருக்கும். இதய தசை அப்படிங்கிறது சீராக சுருங்கக்கூடியது, சீராக சுருங்கி விரியும் இல்லையா. அடுத்து இருதலை தசை அப்படிங்கிறது கைகளை மடக்குதல். இருதலை தசைங்கிறது கைகளை மடக்குதல். அப்போ எலும்பு தசை அப்படிங்கிறது கால்களை உள்ள தசை. அப்போ ஆப்ஷன் 1க்கு வந்து இது. மென் தசை அப்படிங்கிறது உணவுக்குள்ளல் தசை, இதய தசை அப்படிங்கிறது சீராக சுருங்கக்கூடியது, இருதலை தசை அப்படிங்கிறது கைகளை மடக்குதல். சரியா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? இது எல்லாமே 8th 9th இருக்கக்கூடிய பேசிக் இன்ஃபர்மேஷன் தான், ரொம்ப ட்விஸ்டபிளாக எதுவுமே இருக்காது. அடுத்து கல்லூரி மாணவர் ஒருவர் விபத்தில் தன் வெட்டு பற்களை இறந்தால் அந்த பற்கள், அதாவது குழந்தை பருவத்தில் தானே பற்கள் வளரும், அதுக்கடுத்து நமக்கு பற்கள் வந்து வளராது இல்லையா. அடுத்த கொஸ்டின் போகலாமா? நீண்ட எலும்புகள், இதுவும் எலும்புகள் சம்மந்தமாக கேட்டிருக்காங்க, ரொம்ப முக்கியமான கேள்வியும் கூட. இதில் நீண்ட எலும்புகள் நமக்கு எங்கே இருக்கும்? கையில் மற்றும் காலில் தான் இருக்கும். அதுக்கடுத்து வந்து குறுகிய எலும்புகள் எங்கே இருக்கும் அப்படின்னா மணிக்கட்டில் குறுகிய எலும்புகள் இருக்கும். தட்டையான எலும்புகள் மண்டையோடு விழா எலும்புல இருக்கும். ஒழுங்கற்ற எலும்புகள் எதுலன்னு பார்த்தீங்கன்னா முதுகெலும்பு தொடரில் இருக்கும். சரியா? அப்போ ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. நீண்ட எலும்புகள்ங்கிறது கை மற்றும் கால், குறுகிய எலும்புகள்ங்கிறது மணிக்கட்டு, தட்டையான எலும்புகள்ங்கிறது மண்டையோடு விழா எலும்பு, ஒழுங்கற்ற எலும்புகள்ங்கிறது கை மற்றும் கால். சரியா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? சராசரி உடல் வெப்பநிலை டேசுக்கும் அதிகமாக கொண்டவர் உடல் பருமன் உடையவராக கருதப்படுவர். 20%. சரியா? அதாவது 20%க்குள்ளே இருந்தால் அவங்க பருமனாக இருக்கிறவங்களா கன்சிடர் பண்ண மாட்டோம். அந்த சராசரி உடல் எடையோட 20% அதிகமாக இருக்கிறவங்கள தான். அடுத்து சிப்ரோஃப்ளாக்சின் இந்த நோயை குணப்படுத்த பயன்படுகிறது அப்படின்னா ஆந்த்ராக்ஸ் நோயை குணப்படுத்த பயன்படுறது தான் எது அப்படின்னா இந்த சிப்ரோஃப்ளாக்சின். இந்த நோய் சம்மந்தப்பட்ட பாடங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு 10th இருக்குது, 12th இருக்குது. 12thலாம் ஒரு லெசன் இருக்குது. அதில் அட்லீஸ்ட் நீங்கள் யூ ஜஸ்ட் கோ த்ரூ தட், அந்த டேபிளர் காலம் மாதிரி கொடுத்துருப்பாங்கப்பா. 8th 9th இருக்குது, 12th இருக்குது. 9th 10th 12th அந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் மட்டும் படிச்சுக்கிட்டிங்கன்னா போதும். சரியா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பால்வழி திரளின் விட்டம் டேஸ் ஆண்டுகள். ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. இது எத்தனை ஆண்டுகள் இருக்கும் அப்படின்னா 1,00,000 ஆண்டுகள் இருக்கும். சரியா? 1, 10, 100, 1000, 10,000, லட்சம். 1,00,000 ஆண்டுகள் என்பது சரியான விடை. இது அண்டம் பாடம் இருக்கு இல்லையா, அதுலேருந்து தான் கேட்டிருக்காங்க. அடுத்த கேள்வி. ஓகே, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இப்போ நான் சொல்கிறது எல்லாமே எதுலேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா பாக்ஸ்லேருந்து எடுக்கப்பட்டது தான். ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை முதல்ல வந்து இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆத்தர்ஸ் பேரும் அதை கண்டுபிடிச்சவங்களுடைய பேரும் கொடுத்துருக்காங்க. ஜோசப் ப்ரிஸ்லி வந்து ஆக்சிஜனை கண்டறிஞ்சவர் தான் யார் அப்படின்னா ஜோசப் ப்ரிஸ்லி. அடுத்து வந்து ஆண்டனி லவாஷியர், ஆக்சிஜன் பேரிட்டவர் ஆண்டனியா லவாஷியர். ஓகே. அடுத்து ஜான் இன்ஜன் ஹவுஸ், சூரிய ஒளி ஒளிச்சேர்க்கைக்கு தேவை என நிரூபித்தவர் தான் யார் அப்படின்னா இவர். டேனியல் ரூதர்போர்ட் நைட்ரஜனை கண்டுபிடிச்சவர். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 8th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்டில் இந்த நைட்ரஜனை கண்டுபிடித்ததெல்லாம் 10th தான் இருக்குது. 10th வந்து
பாட்னி சுவாலஜி ஆரம்பிக்கக்கூடிய ஃபஸ்ட்டு லெசன்லேயே இருக்குது, பாக்ஸ் இன்ஃபர்மேஷனில் தான் இருக்குது. ஸோ ரொம்ப ஈஸியாக படிக்கலாம். இப்போ இந்த கேள்விக்கு வந்துடுவோம். இந்த கேள்விக்கான ஃபஸ்ட்டு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. இங்கே பாருங்கப்பா, ஜோசப் ரிஸ்லிங்கிறது யார் அப்படின்னா ஆக்சிஜனை கண்டுபிடிச்சவர். ஆண்டனி லவோஷியர் தான் என்ன பண்ணுறாருன்னா இதுக்கு ஆக்சிஜன்னு பேர் வைக்கிறாரு. ஜான் இன்ஜன் ஹவுஸ் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா சூரிய ஒளி சேர்க்கைக்கு ஒளி வந்து தேவை அப்படின்னு நிரூபித்தவர். டேனியல் ரூதர்போர்டு யார் அப்படின்னா நைட்ரஜனை கண்டுபிடிச்சவர். சரியா, அடுத்த கொஸ்டின் போகலாமா? டேஸ் காய்களில் நிறம் கொடுப்பதற்காக சேர்க்கப்படும் வேதிப்பொருள் காரிய உலோகம். அதாவது காய்களில் நிறம் கொடுக்கறதுக்காக இப்போ எதை சேர்க்குறாங்க அப்படின்னா காரிய உலோகத்தை சேர்க்குறாங்க. ஆக்சிஜன் நீரில் கரையும் தன்மை கொண்டது. நீரில் ஆக்சிஜனின் கரைதிறனை அதிகரிக்க என்ன செய்ய வேண்டும்? காரிய வெப்பநிலையை குறைக்க வேண்டும். அந்த காரிய வெப்பநிலையை குறைச்சா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆக்சிஜனில் கரைதிறன் வந்து என்ன பண்ணும்? அதிகரிக்கும். அடுத்து, ராமு ஓடும் பெருந்தில் அமர்ந்துள்ளார். அவர் பின்வரும் யாரை பொறுத்து இயக்க நிலையில் உள்ளார்? யார் அப்படின்னா வெளியே நின்று கொண்டுள்ள ஒரு நபரை பொறுத்து தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இயக்க நிலையில் இருக்காரு. சரியா, அடுத்த கொஸ்டின் போகலாமா? பின்வரும் எது காடு விளைப்பின் விளைவு அல்ல? நகரமயமாதல் காடு அழிப்பினால உருவாகிறதுல மக்கள் தொகை பெருக்கத்தால் உண்டாகிறது. அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றில் எது நேரான பிம்பம் அகன்ற பார்வை புலத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னா குவியாடி. நேரான பிம்பம், அதாவது இந்த குழியாடிலாம் பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. நேரான பிம்பம், மாய பிம்பம், மெய் பிம்பம். அதில் உங்களுக்கு உள்ளே படிக்க முடியலனாலும் பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் படிச்சுக்கோங்க. அடுத்து, கீழ்கண்ட அளவீடுகளில் மருத்துவ வெப்பநிலை மானியில் பயன்படுத்தப்படும் அலகு. இங்கே பாருங்கப்பா, வெப்பத்தை அளவிடக்கூடிய அலகு தான் இந்த செல்சியஸ், கெல்வின், பாரன்ஹீட்டு. அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மருத்துவத்தில் நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபாரன்ஹீட். இத்தனை ஃபாரன்ஹீட் காய்ச்சல் அப்படின்னு தானே சொல்லுவோம். ஸோ மருத்துவ வெப்பநிலையில் பயன்படுத்தக்கூடிய அளவு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது. அடுத்து, வெப்பநிலையினுடைய எஸ்ஐ அலகு தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வெப்பநிலையினுடைய இந்த கெல்வின்னோட எல்லாரும் யோசிப்போம் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கே அப்படின்னு நினைப்போம். இந்த மாதிரி வெப்பநிலையில் எஸ்ஐ அலகு, வெப்பநிலையினுடைய எஸ்ஐ அலகு தான் எது அப்படின்னா கெல்வின். வெப்பநிலையினுடைய எஸ்ஐ அலகு தான் என்னப்பா? கெல்வின். வெப்பாற்றலின் எஸ்ஐ அலகுன்னு ஒன்று வரும், அது வந்து ஜூல் வரும். சரியா, அப்போ வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு என்னப்பா? கெல்வின். சரியா, அடுத்த கொஸ்டின் போகலாமா? கீழ்கண்டவற்றில் எது சோப்பு தயாரிக்க பயன்படுகிறது? அதே மாதிரி இப்போ அந்த இதில் வந்து இந்த வேதியியல் பகுதியில் வந்து சோப்பு தயாரிக்க எது பயன்படுதுன்னு கேட்டிருக்காங்க. நீர், சோடியம் ஹைட்ராக்சைடு, தேங்காய் எண்ணெய். இதில் வந்து எந்தெந்த பொருள் என்னென்ன தயாரிக்க பயன்படுது அப்படின்னு சொல்லி இருக்கும். அதாவது சோப்பு தயாரிக்க பயன்படுறது, நம்ம வீட்டில் வண்ணம் பூசுறதுக்கு, அமிலத்தன்மையை குறைக்கிறதுக்குன்னு சொல்லி இருக்கும். அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதையும் படித்து வச்சுக்கோங்க. எல்லாம் எனக்கு ஃபுல்லாக படிக்க முடியலனா கூட பேசிக் என்ன தெரியணுமோ அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா, அடுத்த கொஸ்டின் போகலாமா? கீழ்கண்ட பொருட்களில் எதன் ஒளிவிலகல் எண் அதிகம்? ஒளிவிலகல் எண் வந்து எதுக்கு அதிகம் அப்படின்னா வைரத்துக்கு ஒளிவிலகல் எண் அதிகம். வைரத்தோட ஒளிவிலகல் எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2.41ங்கிறது வைரத்தோட ஒளிவிலகல் எண். வைரத்தோட ஒளிவிலகல் எண் என்னன்னா 2.41. ஓகே, இந்த பாடம் எல்லாமே வந்து 8th ஒளியியல் பாடம் 7th 8th எல்லாத்துலேயுமே இருக்குது. பர்டிகுலராக 8th ஒளியியலில் செக் பண்ணிங்கன்னா தெரியும். ஓகே மேம், இப்போ மீதி உள்ளதுக்கெல்லாம் ஒளிவிலகல் என்னென்னு பார்த்துடலாமா? நீருக்கு வந்து ஒளிவிலகல் என்ன, அதாவது ஃபஸ்ட் இதுக்கு வந்து 1.33 தான் நீரினுடைய ஒளிவிலகல் எண். சரியா, ஈத்தருங்கிறது 1.36. சரியா, அடுத்து குவார்ட்ஸுங்கிறது 1.56. சரியா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். திருப்பி என்னடா மேம் பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் புக் பேக்னே சொல்கிறாங்களே அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. கொஸ்டின் எடுக்கிறவங்க வந்து அவங்களுடைய வேலையை சிறப்பாக செய்யணும், இப்படிலாம் கேள்வி கேட்கணும், அப்படிலாம் இருக்காது. அதே மாதிரி கொஸ்டின் எடுக்கிறவங்கள மென்டாலிட்டி யாரையும் கஷ்டப்படுத்தணுங்கிறது இருக்காது. இம்பார்ட்டண்டான எடுக்கிறதும் கொஞ்சம் ஸ்டாண்டர்டான கொஸ்டின் எடுக்கணும் தான் யோசிப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து தெளிவாக நம்மளுடைய இதில் வந்து இருந்துக்கிறது நல்லது. எல்லாத்தையும் ரீட் பண்ணுங்கள். பாக்ஸ் இன்ஃபர்மேஷனையும் புக் பேக்கையும் மறக்காதீங்க. எல்லாத்தையும் படிங்க. திருப்பி அதிகமாக ரிவிஷன் கொடுக்கறது பாக்ஸ் இன்ஃபர்மேஷனுக்கும் புக் பேக்கும் கொடுங்க. திஸ் இஸ் மை கைண்ட் ரிக்வெஸ்ட். திஸ் வீடியோ மைட் பி வெரி ஹெல்ப்ஃபுல் டு யூ. அண்ட் ஒன் மோர் திங், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் கிவ் 1 லைக். அண்ட் உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.